தோட்டத்தில் நாங்கள் வச்சிருக்கிற வாழை மரம். இந்த குளிர்லேயும் இந்த வாழை மரம் வெளியில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். நிலத்தில் தான் வச்சுருக்குறோம். சாடியில் எதுலையுமே வைக்கல, மண்ணிலேயே நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த மரத்தை நாங்கள் நல்லா அழகாக மூடி கட்டி வச்சுருந்தோம். இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரிங் துவங்கினதுனால வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இனி இதை மூடி கட்டி வைக்க தேவையில்லை, அவிட்டு விடலாம். நாங்கள் இப்போ அதை அவிட்டு உள்ளே பார்த்தப்போ அது எப்படி இருந்ததுன்றதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். நாங்கள் உள்ளே அவிட்டு எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வாழை மரத்தோட இருந்த எல்லா வாழை மடல்களையும் அப்படியே மடித்து அதோட கட்டி விட்டுருந்தோம். அந்த கட்டி விட்டுருந்த அந்த வாழை மடல்கள் மட்டும்தான் சேதமடைஞ்சிருந்தது. மீதி மரம் முழுக்களுமே அப்படியே இருந்துச்சு. நாங்கள் எல்லா அதில் அழுகி போயிருந்த வாழை மடல்களை எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா இப்படித்தான் இந்த வாழை மரம் இருந்துச்சு. ரொம்பவே நல்லாவே இந்த வாழை மரம் இருக்குது. புதுசாக துளிரும் வந்திருக்குது. புது இலை இப்போ வந்து கொண்டிருக்கு. அதை மட்டும் இல்லை, அந்த வாழை மரத்தில் 3 சின்ன குட்டி வாழைக்கண்டுகளுமே போட்டிருக்குது. ரொம்பவே நல்லாவே இந்த வாழைக்கண்டு நிற்கிது. இதை நாங்கள் வாழைக்குள்ளே எடுக்கலாமான்னு பார்க்குறதுக்காகத்தான் எல்லாமே இப்படி மூடி கட்டி கவனமாக பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம். அதே போல் இன்னொரு 2 வாழைக்கண்டு இருந்துச்சு. ஒன்றை நான் என்ன செய்தேன்டா, எங்களோட வீட்டில் இந்த பூசணி கொடியால் மூடி வச்சுருந்தேன். சும்மா அந்த பூசணி கொடியை மூடி விட்ட வாழைக்கன்று தான் இது. இது அடிமரத்தோடு இது நிற்கிது. இது முழுக்களுமே ஒன்றுமே பழுதடைஞ்சு போகலை. இனி இந்த மேல் துண்டை மட்டும் நம்ம வெட்டி விட்டால் போதும், துளிர்த்து வந்துடும். இதே மாதிரி இன்னொரு வாழைக்கண்டும் அப்படியே எதுவுமே பண்ணல, நான் எதையும் போட்டு மூடையில் அப்படியே விட்டுட்டேன். அந்த வாழைக்கண்டு மேலே இருக்கிற முழு மரமுமே பட்டு போயிட்டுது. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்த கிழங்கு அப்படியே இருக்குது. அதனால் இங்கே வாழை மரத்தை நம்ம வெளியே வச்சும் வளர்க்கலாம். அடிக்கிழங்கு அப்படியே உள்ளே இருக்கும். நம்ம சும்மா ஏதாவது மேலால் தூக்கி போட்டு மூடி வச்சுருந்தோமா இருந்தால் அந்த மேல் கிழங்கோடு அப்படியே நிற்கும், மேல் தண்டோடே அப்படியே இருக்கும். நாங்கள் சின்ன ஒரு குட்டி வாழைக்கண்டு தான் இந்த 2 இந்த மூட சும்மா வெறும் கொடியை போட்டு மூடினதும் அப்படியே மூடாமல் வச்சதும் ரொம்பவே சின்ன குட்டி வாழைக்கண்டு தான். அது கூடி அப்படியே இருக்குது. நீங்கள் பயமில்லாமையே வாழைக்கண்டுகளை வெளியே வைக்கலாம். இங்கே குளிர்லேயும் உங்களுக்கு மரம் அழுகி போயிருந்தாலும் அடியிலே இருக்கிற கிழங்குகள் பழுதாகாமல் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது சருகுகள் அல்லது மரத்தூள்களை மேலால் போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு அந்த அதாவது அடி கிழங்குல இருந்து இல்லாமல் மேல் தண்டில் இருந்தே சீக்கிரமாக மரம் சீக்கிரமாக வாழைக்கண்டு வந்துடும். கரியாகவே உங்களுக்கு இலைகள் கிடைக்கும்.